அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்நாளை பற்றி ஒரு பாடம், ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா, தரையில ஒரு கட்டத்தை வரைகிறாங்க, நடுவில் ஒரு புள்ளி வைக்கிறாங்க. வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த நடுவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி இருக்குல்ல, அதுதான் மனுஷன். சுத்தி ஒரு சதுரமா கட்டம் போடுறாங்க, போட்டுட்டு சொல்றாங்க, இது அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்நாள் அப்படின்றாங்க. அந்த சதுரத்துக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கோடுகளை வரைகிறாங்க. ஒரு பெரிய கோடு, சின்ன கோடு அப்படின்னு போடுறாங்க. போட்டுட்டு சொல்றாங்க, இந்த கோடுகள் பெரிய கோடுகளாக போட்டிருக்கிறத பார்த்து சொல்றாங்க, இது அவனுடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அப்படின்றாங்க. அதுல சின்ன சின்ன கோடுகள் இருக்குல்ல, அது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனை. இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் புள்ளியாக இருக்கிறான் பாருங்க, இவன் அப்படியே நகர்ந்து செல்றான். அவனுடைய வாழ்நாளில் அவனுடைய பயணம் அப்படியே போகுது. அவனுக்கு என்ற நிறைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அப்படியே கடந்து செல்கிறான். அப்படி போகும்போது அந்த சிறிய சோதனைகள் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அவனுக்கு வருகிறது. அந்த சோதனைகளை கடந்து அவனுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அதன் பக்கமான முயற்சிகள் அப்படின்னு அவன் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த சோதனைகளை எல்லாம் அவன் கடந்து சென்றாலும் கடைசியில் அந்த சதுரத்துடைய எல்லை இருக்குல்ல, அதுதான் அவனுடைய வாழ்நாள். இறுதியில் அவனை மரணம் தழுவே தீரும் அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன பாடத்தை நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம என்னதான் முயற்சி செய்து போராடினாலும் ஒரு நாளில் நமக்கு மரணம் என்பது நிச்சயம், அதை நாம் அடைந்தே தீர்வோம். இந்த உலகத்திலையும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மவுத், மரணத்தை பற்றி நமக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்காங்க. எப்படி சொல்றாங்கன்னா, மரணத்துடைய சிந்தனை நமக்கு வரணும்ன்றாங்க. மவுத்துடைய சிந்தனை நமக்கு வரணும். நமக்கு நல்ல வாழ்நாள் கொடுத்துருக்கான், நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு, நமக்கு நல்ல பணம் காசு இருக்கு, நம்ம இந்த உலகத்துல நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படியே நம்ம இருக்க மாட்டோம், நம்மை மரணம் சந்திக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டுமா? அந்த எண்ணம் இருப்பது என்ன நமக்கு நன்மை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒரு நாளில் நான் மரணத்தை சந்திக்க இருக்கிறேன், நான் ஒரு முஸ்லிம், என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? இந்த உலகத்துல எனக்கு மரணம் வந்தாலும் மரணம் என்பது முடிவு கிடையாது, அது இன்னொரு வாழ்க்கையினுடைய துவக்கம் அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்போ மௌத்தை பத்தி நம்ம நினைக்கும் பொழுது நம்மை அது எப்படி பக்குவப்படுத்தும் அப்படின்னு கேட்டா, மரணத்திற்கு நம்ம தயாராகி இருக்கிறோமா? மரணம் வந்து விட்டது என்றால் அதன் பின் இருக்கக்கூடிய வாழ்க்கை எத்தகையது, எப்படிப்பட்ட வாழ்க்கை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடியவர்களுக்கு அது ஒரு பெரும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, இன்பகரமான தங்குமிடமாக இருக்கும். அல்லாஹ் நாடியவர்களுக்கு சில பேருக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், மிக மோசமான தங்குமிடமாக அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவன் சந்திக்க இருக்கக்கூடிய மன்னரை வாழ்க்கையை மாறி போயிடும். அப்ப மவுத்துடைய சிந்தனை என்பது நமக்கு மிக முக்கியம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மவுத்துக்கு போங்கன்னாங்க, மரணத்தை போய் சந்திங்கன்னாங்க, அதுல போயிட்டு நீங்க பங்கெடுங்க, அதுல பின்தொடருங்க, அதுல உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கு அப்படி என்பதெல்லாம் எதற்காக இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த மவுத்துடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதிலும் குறிப்பாக திடீரென்று சற்றும் எதிர்பாராமல் நடைபெறுகின்ற மரணங்கள் இருக்கு பாருங்க, அந்த மரணங்கள் நமக்கு இன்னும் சில எச்சரிக்கைகளையும் படிப்பினைகளையும் நமக்கு சொல்லுகிறது. எச்சரிக்கையாக இருந்துக்கங்க, இதுதான், இப்படி இவ்வளவுதான் வாழ்நாள், இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை என்பதை திடீரென்று நாம் சந்திக்கக்கூடிய மரணங்கள், ஒரு பெரிய விபத்து, அந்த விபத்திலே ஏற்படுகின்ற மரணங்கள், அது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் நமக்கு எச்சரிக்கை ஊட்டுகிறது. இது எப்பொழுது வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு நடக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலுக்கி இருக்கிறது. புனித உம்ரா பயணத்திற்கு சென்ற மக்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள், தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள், யாராச்சும் எதிர்பார்த்திருப்பாங்களா? அந்த பயணத்துல இங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்றார்களே, அவங்க உம்ரா முடிச்சுட்டு அங்கிருந்து மதீனாவுக்கு போகும்போது ஏற்பட்ட விபத்து, யாரேனும் எதிர்பார்த்திருப்பார்களா? இங்க இருந்து அவங்க பயணமாகி போனாங்களே, போயிட்டு நல்லபடியா உம்ராவை முடிச்சுட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று ஒரு புனிதமான அமல் செய்வதற்காக அவர்கள் சென்ற அந்த பயணத்துல நல்லபடியாக உம்ரா முடிப்போம், மக்கா முடிச்சு மதீனாவுக்கு போவோம். அந்த பயணத்துல தான் அந்த மரணம் ஏற்படுது, அவர்களுக்கு அந்த விபத்து ஏற்படுகிறது. மதீனாவை சந்திக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் புதிய மக்கள் இருந்திருப்பாங்க, புதுசா உம்ரா சென்றவர்கள் இருப்பாங்க. அந்த நபவி பள்ளிவாசலை சந்திக்க இருக்கிறோம், மதீனாவை பார்க்க இருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பூமி அப்படின்னு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டம் மறைந்து காட்டினாங்க பாருங்க. இதை தாண்டி வந்திருக்கக்கூடிய நேரத்துல அந்த அஜல், அந்த தவணை எப்பொழுது வரும் என்று தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லி காட்டுறான், வலை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். எந்த ஒரு உயிருக்கும் அதனுடைய தவணை வந்து விட்டது என்றால், அந்த தவணை எப்பொழுது என்பது யாருக்கும் தெரியாது. அந்த தவணை வந்து விட்டது என்றால் அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி அவகாசம் அளிக்கப்பட மாட்டார்கள். நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நமக்கா மரணம் அப்படின்னு நம்ம நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த சம்பவத்தை பாருங்க, உறங்கிக் கொண்டு இன்பகரமாக அவர்கள் காலையில ஃபஜர் நேரத்தை நம்ம மதீனாவை அடைய போறோம், காலை ஃபஜர் நமக்கு மதீனால நபவி பள்ளிவாசல் அப்படின்ற எதிர்பார்ப்போடு அவங்க சென்று இருப்பார்கள்.
ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் கூட யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க, அந்த குடும்பத்தார்கள் நினைச்சிருக்க மாட்டாங்க, யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படியான ஒரு மரணம் வரும் என்பதாக. இப்படித்தான் இந்த உலகத்தில் மரணம் சம்பவிக்கும். அது எப்பொழுது நடக்கும் யாருக்கு எதுவுமே தெரியாது. அப்படித்தான் மனுஷனுடைய வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு பாடமாக சொல்லிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மௌத்தை பத்தி சொல்லும் பொழுது எங்க மரணிப்போம் என்பது யாருக்கும் தெரியாதுன்றான். எப்ப மரணிப்போம் என்பதும் தெரியாது, எங்கு ஒருத்தருடைய மரணம் வரும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத். எந்த ஒரு உயிரினமும் தாம் இந்த பூமியிலே எங்கு மரணிப்போம் என்பதை அறியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்பொழுது மரணம் தெரியாது, எங்கு மரணம் தெரியாது. இவ்வளவுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்நாள். இந்த வாழ்நாள்ல நம்ம பயணம் செய்கின்ற நேரத்துல நம்முடைய மரணம் நாளைக்கு இருக்கலாம், தெரியாது. ஆனா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நமக்கென்று அல்லாஹ் ரொம்ப பெரிய நீண்ட காலத்தை கொடுத்துருக்கிறான். நமக்கு எல்லாம் வயசு ரொம்ப சின்ன வயசு தான், நம்ம நல்லா ஹெல்த்தியா இருக்கோம், ஆரோக்கியமா இருக்கிறோம். மௌத்தை பத்தி இப்ப யோசிச்சு நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வீணாக்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தனை நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். இந்த நடைபெறுகின்ற சம்பவங்கள் நமக்கான ஒரு எச்சரிக்கை. எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் மரணத்தை அந்த மரணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கலாம். அது நிர்ணயம் செய்யப்பட்டது. அவர்களுக்கான தவணை என்பது ஒன்று இருக்கிறது. அப்படித்தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நமக்கென்று கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாளை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹுக்கு விருப்பமான அமல்களின் பக்கம் நாம் ஈடுபடுவோம். அல்லாஹ் வெறுக்கின்ற காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அதை விட்டு நாம் விலகிக் கொள்வோம். நாம் செய்த பாவங்களுக்கான தௌபா, பாவ மன்னிப்பை நாம் தேடுவோம். ஏன்னா அது எதிர்பாராத நேரத்தில் நம்மை அடைந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு நமக்கு அவகாசம் கிடைக்காது. இப்ப கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாளை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹுடைய அளப்பெரும் திருப்தியை பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்புரிய வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்கள் நமக்கு செய்கின்ற எச்சரிக்கைகளை, படிப்பினைகளை சரியான முறையில் நாம் பெற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி சரியான எச்சரிக்கைகளை பெற்று அந்த படிப்பினை மூலமாக நம்முடைய வாழ்நாளை நாம் சீர்படுத்தி கொண்டு நாளை மறுமை நாளில் அவனுடைய உன்னதமான அந்த விசாரணை நாளில் நாம் வெற்றி பெற்று அவனுடைய மகத்தான சொர்க்கத்தை அடைகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.